பசுமையான காட்டில் சிங்கம் தன் குகையில் வசித்து வந்தது. சிங்கம் வேட்டைக்கு செல்லும் போதெல்லாம் காட்டில் எங்கு இருந்தாலும் கழுதை புலி ஓடி வந்து சிங்கத்துடன் துணைக்கு சேர்ந்து கொள்ளும். இருவரும் சேர்ந்து தந்திரமாக வேட்டையாடி வந்தனர். காலையில் வேட்டைக்கு செல்லும் அவர்கள் மதியமே வேட்டையாடி திரும்பிவிடுவர். காட்டின் மற்றொரு பகுதியில் 2 கரடிகள் தங்கள் குட்டியுடன் வசித்து வந்தன. குட்டி கரடி மிகவும் சுட்டி. ஒரு நாள் அவர்கள் உணவை தேடி சென்றனர். அப்போது அவர்களை முந்திக் கொண்டு ஓடிய குட்டி கரடி மரத்தில் ஏற முயற்சி செய்தது. அப்போது கரடிகள் குட்டியிடம், ஏறு, விடாதே, உன்னால் முடியும். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறு, விடாதே. இவர்கள் சொல்ல சொல்ல மேலும் மேலும் ஏறிய கரடிக்குட்டி மரத்தின் மீது ஏறி அமர்ந்தது. குட்டியை பாராட்டிய அவர்கள் குட்டியிடம், நாங்கள் உணவை தேடி உனக்கு கொண்டு வந்து தருகிறோம், அதுவரை நீ அங்கேயே இரு, விரைவில் வருகிறோம் என கிளம்பிச் சென்றனர். காட்டின் வேறொரு பகுதியில் முயல்கள் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தன. அங்கே 2 முயல்களுக்கு மட்டும் மூக்கு பெரியதாகவும் பிங்க் கலராகவும் இருந்தது. அவைகளை பார்த்து முயல் ஒன்று, என்ன உங்கள் மூக்கு பெரியதாகவும் பிங்க் கலராகவும் இருக்கிறதே, ஏன்? எங்களுக்கு எப்படி தெரியும்? இறைவன் இப்படி படைத்தால் அதற்கு நாங்கள் என்ன செய்வது? ஏதாவது காரணம் இருக்கும். ஒரு நாள் நமக்கு புரிய வரும். சரி, அது உங்க பிரச்சனை. வாருங்க, கேரட் எங்க கிடைக்கும் என்று தேடுவோம். ரொம்ப பசிக்கிறது. கேரட் தோட்டத்தை வந்தடைந்த முயல்கள் கேரட்டை சாப்பிட ஆரம்பித்தன. குகையில் இருந்த சிங்கம் யோசித்தது. ஒரு வாரமாக கிடைக்கும் உணவு தனக்கு போதவில்லை என நினைத்தது. உடனே குகையிலிருந்து கிளம்பியது. சற்று நேரத்தில் சிங்கத்திடம் வந்தது கழுதை புலி. சிங்கம் கழுதை புலியை பார்த்து, நீ இனிமேல் தனியாக வேட்டையாடி சாப்பிட்டுக்கொள், கிடைக்கும் உணவு எனக்கு போதவில்லை. சரி அரசே, நானும் உங்களிடம் இதையேதான் சொல்ல வந்தேன். இருவரும் தனியாக வேட்டையாட கிளம்பினர். கழுதை புலியோ சிங்கம் வேட்டையாடுவதற்கு முன் நான் எப்படியும் வேட்டையாடிவிட வேண்டும் என உறுதியுடன் காட்டினுள் ஓடியது. கழுதை புலியோ மரத்தின் மேல் ஒரு கரடி குட்டி ஒளிந்திருப்பதைக் கண்டது. இன்று நமக்கு நல்ல வேட்டை என நினைத்தது. உடனே குட்டியிடம் பேச ஆரம்பித்தது. அழகான கரடிக்குட்டியே, என்ன கீழே இறங்க பயமா? நான் உதவி பண்ணவா? தேவையில்லை, உங்களை பார்த்தாலே பயமா இருக்கிறது. கரடி குட்டி தங்கிய மரத்தின் அடியில் கழுதை புலி இருப்பதைக் கண்டு மனம் பதைத்து கரடிகள் கழுதை புலியை நோக்கி ஓடி வந்தன. கரடிகள் ஓடி வருவதைக் கண்ட கழுதை புலி பயந்து காட்டினுள் ஓடி மறைந்தது. குட்டியை கண்ட கரடிகள் நிம்மதியாயின. சிங்கம் இன்று தனியாக நம் இஷ்டத்திற்கு வேட்டையாடி உண்ண வேண்டும் என நினைத்து பதுங்கி பதுங்கி காட்டினுள் சென்றது. முயல்களின் சப்தம் கேட்டது. பெரிய பிங்க் கலர் மூக்கு முயல் மற்ற முயல்களிடம், ஏதோ வாசனை தெரிகிறதே, சிங்கம் வரும்போது அடிக்குமே அதே வாசனை என்றது. எங்களுக்கெல்லாம் எந்த வாசனையும் தெரியவில்லையே என்று சொன்ன ஒரு முயல் புதர் மறைவிலிருந்து பார்த்து, ஆமாம், சிங்கம் நம் மீது பாய தயாராக இருக்கிறது என்றது. என் பெரிய மூக்கின் சிறப்பு இதுதான். உங்களுக்கு தெரியாத வாசனை எனக்கு தெரிகிறது. இப்போது இந்த மூக்கின் அருமை தெரிகிறதா உங்களுக்கு என சொல்லி எல்லோரும் ஓடுங்கள் என்றது. சிங்கம் பாயும் முன் எல்லா முயல்களும் சிட்டாய் பறந்தன. சிங்கம் வேட்டையில் இன்று நம்மால் ஜெயிக்க முடியவில்லையே என வருந்தியது. கழுதை புலிக்கு நல்ல வேட்டை கிடைத்திருக்குமோ என எண்ணியது. என்ன செய்வது என யோசித்தவாறு தன் குகையை நோக்கி நடந்தது. குகையின் முன்பாக சிங்கத்திற்காக காத்திருந்தது கழுதை புலி. சிங்கம் கழுதை புலியை பார்த்து, நாளை முதல் நாம் சேர்ந்தே வேட்டையாடுவோம். சரி அரசே, நானும் உங்களிடம் இதையேதான் சொல்ல வந்தேன். Hello, if you like it, please subscribe.